பிஜேபியோட முதல் தொகுதி கொடுக்கப்பட்ட திருத்தணி, துறைமுகம், மயிலாப்பூர், சோழிங்கநல்லூர், தளி, திருவண்ணாமலை, திருக்கோவிலூர், சேலம் வடக்கு, ராசிபுரம் தனி, மொடக்குறிச்சி, ராதாபுரம், தாராபுரம் தனி, அந்தியூர், கவுண்டம்பாளையம், கோவை வடக்கு, பழனி, அரவக்குறிச்சி, திருவிடைமருதூர் தனி, திருவையாறு, அப்புறம் காரைக்குடி, சோழவந்தான் தனி, மதுரை மத்தி, போடி நாயக்கனூர், அப்புறம் ஸ்ரீவில்லிபுத்தூர் தனி, பரமக்குடி தனி, திருநெல்வேலி, நாங்குநேரி, நாகர்கோயில், விளவங்காடு, கிள்ளியூர், திருச்செந்தூர். பாட்டாளி மக்கள் கட்சிக்கு பார்த்தா செங்கல்பட்டு, பூந்தமல்லி, திருப்போரூர், விக்கிரவாண்டி, ஆற்காடு. அதுக்கு அடுத்தபடியா அணைக்கட்டு, திருப்பந்தூர், பெண்ணாகரம், தர்மபுரி, கீழ்பெண்ணாத்தூர், அப்புறம் குறிஞ்சிப்பாடி, செஞ்சி, மேட்டூர், சேலம் மேற்கு, பாபநாசம், அப்புறம் சோளிங்கர், ஆண்டிப்பட்டி, முசிறி, திருச்சி மேற்கு, விளாத்திக்குளம். இதெல்லாம் அமமுக கட்சியோட லிஸ்ட். திருத்துறைப்பூண்டி தனி, மடத்துக்குளம், பெரியகுளம் தனி, அறந்தாங்கி, திருப்பூர் தெற்கு, அப்புறம் நம்ம தமிழ்நாடு காங்கிரஸ் சேப்பாக்கம், திருவேற்கேணி, ஸ்ரீபெரும்புத்தூர், மயிலாடுதுறை, பட்டுக்கோட்டை, குளித்தலை. இந்திய ஜனநாயக கட்சிக்கு லால்குடியில ஒன்றும், ஜெயக்கொண்டம் ஒன்றும், அதாவது திருச்சியில் ஒன்று, அரியலூர் ஒன்று கொடுக்கப்படுறதா பேசி கடைசியில நேம் அனௌன்ஸ்மெண்ட் வராத சில தொகுதிகள் இருக்கு. அந்த தொகுதிகள் பத்தி சொல்லணும். இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் குடியாத்தம் தனி தொகுதி ஆகட்டும், ஆத்தூர் ஆகட்டும், ஆத்தூர்னா திண்டுக்கல்ல, வந்தவாசி தனி தொகுதி ஆகட்டும், பேராவூர் அணி ஆகட்டும், கந்தவக்கோட்டை ஆகட்டும், ஆலங்குடி ஆகட்டும், செங்கம் தனி தொகுதி ஆகட்டும், கிருஷ்ணராயபுரம் தனி தொகுதி ஆகட்டும், சீர்காழி தனி தொகுதி, ஒட்டம்பிடாரமும் ஒரு தனி தொகுதி, அப்புறம் மானாமதுரை தனி தொகுதி, கீழ்வேலூர். இந்த தொகுதியெல்லாம் ஒன்றும் நேம் அனௌன்ஸ்மெண்ட் வரல. அடுத்தபடியா பிஜேபியோட முதல் தொகுதி கொடுக்கப்பட்டு இந்திய மக்கள் கல்வி முன்னேற்ற கழகம், அதாவது நம்ம தேவநாத யாதவ் அவருக்கு கடலூர் தொகுதி கொடுக்கறதா பேசப்படுது. இதுதான் இப்போதைக்கு வந்திருக்கு உத்தேச பட்டியல். இந்த 234 தொகுதியும் உத்தேச பட்டியலே தவிர இது இந்த ஒரு கட்சியில கொடுத்தாங்க, அந்த கட்சியில கொடுத்தாலும் கிடையாது. நம்ம பிசிக்கலா போய் களத்துல வெரிஃபை பண்ணிட்டு யார் யார் ஸ்ட்ராங்கா இருக்கா, யார் யார் ஸ்ட்ராங்கா இல்ல, அதிமுகலையும் ஏனைய கட்சிகளையும் கிராஸ் செக் பண்ணிட்டு எடுத்து கொடுத்த ரிப்போர்ட் இது மக்களுடைய பார்வைக்கு மட்டும்தான். இதுதான் ஃபைனல் ரிசல்ட். யாரா எடுத்தா நம்ம சேனலோ நம்மளோ யாரோ பொறுப்பு கிடையாது என்பதை தெளிவாக சொல்லுகிறோம். மீண்டும் ஒரு நல்ல சந்தர்ப்பத்தில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.